இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரேன். உங்க அன்பு பெரியது. நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல உற்சாகத்தோடு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்தி நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கடந்த 2 மாதங்களை கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த அதை நினைச்சு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நன்றி செலுத்துங்களேன். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, இந்த மாதத்துல நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். ஓ தேவரீர் சகல தடைகளை உடைப்பிறாங்க, தடைகளை உடைத்து ஆண்டவரே, ஆண்டவரே சகல நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள இந்த காலை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாள்ல வந்து உங்க சமூகத்தில் நிற்கிற என்னை நீங்க ஆசீர்வதித்து தான் அனுப்பணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆச்சரியமா இந்த மாதம் நீங்க நடத்தணும் அப்பா. உமக்கு ஒவ்வொரு நாளும் நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. எதை குறிச்சும் கலங்க கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்து திகைத்து நிற்க கூடாது. என் தேவ கரம் ஒவ்வொரு நாள் என்னை நடத்துகிறத நான் பார்க்கணும். ஓ எங்களை பார்க்கிற புற ஜாதிகள் நிச்சயமாய் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், இவர்களோடு கூட இருக்கிறார். இவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களும் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் பாதுகாக்கிறார். அவரே ஜீவனுள்ள தேவன் என்று ஓ அவர்கள் கர்த்தரை தேடி வரணும். ஓ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன்றத கர்த்தர் இந்த மாதத்துல அவர் நிரூபிப்பார், அவர் வழி நடத்துவார். ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒரு குறைவில்லாமல் நீர் வழி நடத்த போறீங்கப்பா. அதற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உங்க கிருபை, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே, நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். இந்த மாதத்துல ஒரு நாள் கூட நாங்க செபிக்காம இருக்கக்கூடாது, துதிக்காம இருக்கக்கூடாது, வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது. கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஆவில பலப்படணும். தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள்
ஆமாப்பா, உம்முடைய நாமம் எங்கள் புகலிடமாய் இருப்பதனால தானே கர்த்தாவே இவ்வளோ நாட்களை எங்களால் கடக்க முடிந்தது. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று வார்த்தை சொன்னது போல மட்டுமாய் உம்முடைய நாமம் எங்களுக்கு புகலிடமாய் இருந்து பாதுகாத்து வழிநடத்தினதற்காக நன்றி சுவாமி. இதோ இந்த 3ஆம் மாதத்திலும் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ராஜா. இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய சமூகத்துல நாங்க நிற்கிறோம். எங்க நேரத்தை நாங்க வேறு எதற்கும் கொடுக்கல, எங்க தேவனுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாளை தேவனுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து அருளுங்கப்பா. உடைய ஆசீர்வாதம் ஒன்று மட்டுமே எங்களை பெருக செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஒன்று மட்டுமே எங்களை நிற்க செய்யும். உம்முடைய தயவு ஒன்று மட்டுமே அப்பா எங்களை வாழ செய்யும். உம்முடைய காருண்யம் ஒன்று மட்டுமே எங்களை பெரியவன் ஆக்கும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம், வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். இப்பொழுது அப்பா, இந்த 3ஆம் மாதத்திற்கு கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதே இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டு. ஆண்டவரே, இப்பொழுதுலேருந்தே நாங்கள் விசுவாசிக்க துவங்கும் பொழுதே வார்த்தை எங்களுக்குள்ள எங்கள் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் கொடுக்கிற வார்த்தைப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஜெப சிந்தனையோடு கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தமானது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் குறைவை விரும்பாத தேவன். ஆமென். எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் வசனத்து மேலே கையை வச்சு ஆண்டவரே, இதை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் சரியாக தான் சொன்னேன்னா? இல்லை, நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். வாசித்த பிற்பாடு வசனத்தின் மீது கையை வைத்து நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தையை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக, பிதாவின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவர் அப்பா, இதை விசுவாசிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் எங்களை விட்டு கடந்து போகட்டும். அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு 5 நிமிடம் அந்த வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவாய் நடத்துகிறார். ஏதோ ஒரு குறைவு ஒன்று காணப்படுதில்ல. ஐயோ, இந்த ஒரு குறைவு நிறைவேற்றா நமக்கு நல்லா இருக்குமே. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு உதவியாக இருக்கிறார். எல்லாத்துலேயும் அப்படி தானே? சமாதான குறைவு இல்லை, ஆரோக்கிய குறைவு இல்லை, பலன் இல்லை குறைவு இல்லை, ஆசீர்வாதத்தில் குறைவு இல்லை, சந்தோஷத்தில் குறைவு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவுபடாது. ஆமென். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு குறைவு இல்லாமல் நடத்திட்டு வராரு. ஆனால் ஏதோ ஒன்று நிறைவேறினா நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் அந்த ஆசை தானே? ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு காரியம், இது நிறைவேறிட்டா நல்லா இருக்குமே, என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துட்டா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே,
இது நடந்துட்டா நல்லா இருக்குமே. ஸ்தோத்திரம். வருமான குறைவு, இந்த வருமானம் கொஞ்சம் சற்று உயர்ந்துட்டா நல்லா இருக்குமே, இப்படி சிந்தித்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த குறைவை கூட கர்த்தர் இந்த மாதத்தில் நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவர் குறைவாக நடத்துகிறவர்னு சொல்லவே மாட்டேன். அவர் பரிபூர்ணமாய் நடத்துகிறதான தேவன். ஆமென். எல்லாமே பூரணமாய் பூர்த்தி செய்கிறதான தேவன். ஒரு குறைவும் வைக்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்றார், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் களஞ்சியங்கள் நிரம்பும்னு சொல்லலை, பூரணமாய் நிரம்பும். அதாவது முழுமையான தேவன் தான் நம்முடைய தேவன். அறக்குறை தேவன் அல்ல. அவருடைய ஆசீர்வாதத்தில் அறக்குறை கிடையாது. அவருடைய கிருபையில் அறக்குறை கிடையாது. ஆண்டவர் பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாதத்தில் ஐயோ ஆண்டவரே இந்த 2 மாதமும் சூப்பராக என்னை நடத்திட்டு வந்தீங்க, இது ஒன்று மட்டும் நடந்தால் நல்லா இருக்குமே எதிர்பார்த்துருக்குறீங்கல்ல, அந்த முடிவை இந்த மாதத்தில் தருவார். ஆமென். பிதாவாகிய தேவன் தம்முடைய கிறிஸ்துவின் மகிமையிலே அந்த குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அது என்ன குறைவாக இருந்தாலும் சரி. என் கையில் 1 லட்சம் இருக்குது, 50,000 ரூபாய் தான் குறைபாடாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? 50,000 வந்து சேரும் விசுவாசித்தால். அல்லேலூயா. குறைவை எல்லாம் நிறைவாக்குகிறதான தேவன் எப்போ தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு முன்பதாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கும் பொழுது. சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்களேன். இதுக்கு துணை வசனமாக கொஞ்சம் நேரம் இதை மட்டும் தியானிப்போம். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சினா என்னங்க? நம்ம நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் குறைவுபடுவதில்லை. ஆமென். அப்போ ஆண்டவர் மேய்ப்பராய் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். தேவன் நமக்கு மேய்ப்பராய் இருந்தார் என்று சொன்னால் போஷிப்புக்கு குறைவில்லை. அல்லேலூயா. அன்றாடம் கர்த்தர் உணவும் உடையும் தந்து நம்மை நடத்துவார். அடுத்ததாக, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷத்தில் குறைவு இல்லை. ஆமென். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். கஷ்ட நேரத்தில் நஷ்ட நேரத்தில் நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றும். ஆத்மா சோர்ந்து போயிட்டா என்ன ஆகும்? எல்லாமே போயிடும். அப்படி தானே? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். நம்ம சோர்ந்து உட்கார்ந்துட்டோன்னா எதையும் செய்ய முடியாது. நான் அப்பப்போ சொல்லுது. ஆனால் ஆத்மாவை தேற்றுகிற ஆத்ம நேசர் நம்மோடு கூட இருப்பாருன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் கையாண்டு நாம் கடந்து போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு போயிட்டே இருக்கலாம். அதுதான் பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அடுத்ததாக 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பலத்தில் குறைவு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் பலத்தில் குறைவுபடாது, பலன் குறைவுபடாது. ஆமென். ஏனென்று சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலத்தில் கூட எனக்கு குறைவில்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தாருன்னு சொன்னால் என்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் எப்படிங்க? பூரணமாய். அல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, குறைவே இருக்காது.
எல்லாம் நிறைவா நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவீனத்திலும் கூட பூரணமாய் கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக 5ஆம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் அபிஷேகத்தில் கூட குறைவில்லை. கர்த்தரை தேடும் பொழுது இன்னைக்கு ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, இப்படிப்பட்ட குறைவு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் குறைவே விரும்பாத கர்த்தர் நம்ம நிறைவாக தான் வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நம்முடைய சத்துருக்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சத்துருக்களை பாதபாடியாக்கி போடும் வரைக்கும் என்ன பண்ணுறாராம்? சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, சத்துரு நமக்கு முன்பதாக போராடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நம்முடைய சமாதானத்தை கெடுத்து போடாதபடிக்கு சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடுறார். ஆமேன். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். 6வது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மிகுந்த, அவர் நம்மை சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நன்மையும் கிருபையும் மட்டும் என்ன பண்ணுமா? நம்மை பின்தொடர்ந்துட்டே இருக்கும். தொல்லை, கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் எதுவும் பின்தொடராது. 2 பாடி கார்டு மாதிரி வரும்னா, ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் கிருபை. அல்லேலூயா. கிருபை நம்மை நிற்க செய்யும். அவருடைய நன்மை நம்மை ஆசீர்வாதமாய் வாழ செய்யும். அல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையான தேவன், நன்மை செய்கிற தேவன் நன்மையானதை தரும் பொழுது அது குறைவாகவே இருக்காது. நாம் தேடி போனால் தான் குறைவாக இருக்கும். ஆனால் தேவன் கொடுத்தாருன்னு சொன்னால் அதில் குறைவே இருக்காது, பரிபூரணமாக இருக்கும். அல்லேலூயா. முழுமை அடைந்ததாக இருக்கும். முழு திருப்தி, முழு ஆசீர்வாதம், முழு சமாதானத்தை மட்டும்தான் தேவன் நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருமான குறைபாடு எதுவுமே இருக்காது அவரை தேடும் பொழுது. இந்த மாதத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் மேய்ப்பர் நீங்கள் மட்டும்தான். ஆமென். அப்படி சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவன், பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டது போல, நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம் எல்லா குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இதை சொல்ல 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 நம்ம நினைக்கிற, நம்மை துன்பப்படுத்துகிற அந்த சின்ன குறைவு கூட ஓடி போயிடும். ஆமென். எல்லாம் இருக்குப்பா, முக்கால்வாசி எல்லாம் இருக்குது. இந்த கால்வாசி காரியம் மட்டும் என்ன துன்பப்படுத்தி கொண்டே இருக்கு, துயரப்படுத்தி கொண்டே இருக்கு, வருத்தப்படுத்தி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களை விட்டு அகற்றி கொண்டே இருக்கிறார். நம்முடைய மேய்ப்பராய் கர்த்தர் இருக்கும் பொழுது. ஆமென். இந்த வார்த்தையை மாத்திரம் நாம் விசுவாசிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும்
ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் அப்பா எங்கள் போஷிப்பு குறைவுபடக்கூடாது, எங்கள் சந்தோஷம் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பலனில் குறைவு உண்டாகக்கூடாது அப்பா. எங்கள் அபிஷேகத்தில் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. நன்மை கிருபையும் குறைவுபடக்கூடாது, எங்கள் வருமானம் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நீர் அப்பா இந்த குறைவுகளை நீக்கி அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க செய்யுங்கப்பா. கிருபையும் நன்மையும் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவரே அப்பா எங்களை அப்படியே விட்டுட மாட்டீங்க ராஜா. ஸ்தோத்திரம். எங்களை எந்த நாளளவும் அப்பா கண்ணின் மணி போல காத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்பா நிறைவாய் நீர் நடத்தி வரீங்க ஆண்டவரே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, எல்லா குறைவுகளும் எடுத்து போட்டிருக்கீங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாங்கள் ஒரே ஒரு காரியம் நினைத்திருக்கிறோம், இது நடந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நாங்கள் நினைத்திருக்கிறோமே, அது இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் நடத்தி கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு காரியம் நடந்தால் நலமா இருக்குமே என்று நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் அநேக நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே, அதை இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றி தர போறீங்க. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இந்த முதலாம் நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கோடா கோடையாய் பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் திருப்தியாக்கி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தரீர் தேவரீர் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சத்துருக்களின் ஆண்டவரே கிரியைகளுக்கும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக ஆண்டவரே. புல்லுள்ள இடங்கள்ல பிள்ளைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போய் விடுவீராக ஆண்டவரே. அப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. உம்முடைய கோலும் தடியும் பிள்ளைகளை தேற்றிட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆத்மாவை தேற்றி அனுதினமும் பிள்ளைகளை நடத்துங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆசீர்வாதத்தில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. வீட்டின் ஆண்டவரே அப்பா அப்பமும் ஆப்பிசை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். ஒன்றும் குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்கள் மணி பர்ஸில் பணம் குறையக்கூடாது. எங்கள் வண்டியில் ஆண்டவரே வாகனத்தில் பெட்ரோல் குறையக்கூடாது. நாங்கள் வைத்திருக்கிற எந்த காரியத்தில் ஆண்டவரே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. எங்கள் சரீரத்தில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் இந்த வேலையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வேலையடைத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. வேலையடைக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை தேடும் பொழுதே ஆண்டவரே நன்மையினாலே கர்த்தர் பிள்ளைகளை நிரப்புவீராக ராஜா. உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவீராக. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாகட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை முழுமையாய் விசுவாசிக்கிறோம். முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுதே முழு ஆசீர்வாதத்தினால பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சம்பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கூட பிறந்த நாளை காண்கிற எபிக்காக நாம் ஜெபிப்போம். எபி முன்னாடி வாங்க. அருமையான பிள்ளை காலை ப்ரேயருக்கு வந்திருக்கிறாரு. எபிக்காக நாம் ஜெபிப்போம். எபிக்கு முன்பதாக கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இதோ இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அப்பா அன்பு பிள்ளை
எபிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எபினேசருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவானது முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் கர்த்தருடைய கரம் பிள்ளையை பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை கொண்டு ஆசீர்வதித்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இன்றைக்கும் பிறந்த நாளை காண உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. மகனுக்கு ஒரு ஆண்டை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறீர், நன்றி. இது போல இன்னும் திரளான ஆண்டுகளை, அநேக ஆண்டுகளை காண கர்த்தர் உதவி செய்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மகனை தொடரட்டு ஆண்டவரே. நல்ல சுக பல ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் எல்லா வளர்ச்சிகளையும் கர்த்தர் தந்து மகனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலோ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் நிலைத்திருந்து ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் மகனா ஆண்டவரே சிறந்து விளங்க ஆண்டவர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் சபையார் யாவரும் சேர்ந்து இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய அப்பா கிருபை, தயவு, ஈவுகள், அளவில்லாத அன்பு, மகா பெரிய இரக்கம், காருண்யம் பிள்ளையை என்றும் வழிநடத்திட்டும் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.